இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, த்விதியை திதி. அருமையான திதிகளில் த்விதியை திதி. மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது, அதாவது ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறக்கூடிய திதி த்விதியை திதியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். விசேஷமான பலன் இருக்கக்கூடிய அற்புதமான திதின்னு சொன்னால் அந்த த்விதியை திதி. அதில் யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்யணுமோ, குழந்தைகளை படிக்க வைக்கணுமோ, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, பத்திரிகையை அடிக்கிறதுலேருந்து பத்திரிகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயங்களுமே த்விதியை திதியில் பண்ணும்போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அமாவாசை அருமையான நாளுங்கன்னு எடுத்து பண்ணுவோம். ஆனால் அமாவாசையோட பௌர்ணமி நம்பர் 1, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் தித்தின்னா த்விதியை. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இது மகர லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் கேது இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய கேள்விகள் உள்ள வரும் நமக்கு. இந்த சந்திரன் கேது சேர்க்கை, அது பஞ்சமஸ்தானம், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, சூரியனுடைய வீட்டில் இருக்குன்னா பொதுவாக அப்பா மேலே ஒரு கேள்வி இருக்கும், பசங்களுக்கு மேலே ஒரு கேள்வி இருக்கும், பசங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்றைய நாள் வீட்டில் பெற்றோர்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். மறைபொருள் ரகசியத்தை, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், அதை பற்றி பெருசாக பேச மாட்டோம். ஆனால் இன்றைய நாள் உங்கள் பையன் அந்த கேள்வி கேட்பான். நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கோம். இது ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு தேடல், இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். தாயாருடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். சொந்தக்காரங்க மூலியமாக வரக்கூடிய சர்ச்சைகள், கோல்டு வார், பனிப்போர், இதெல்லாம் இன்றைய நாள் அகலக்கூடிய நீங்கக்கூடிய நாள். ஒரு சில பேருடைய வீட்டில் மூத்தவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபிலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். உங்களுடைய யதார்த்த தன்மையை இன்றைய நாள் மறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. மனசு ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ஐடியா கொடுக்குமாமா. இது பண்ணு, அது பண்ணு, அது வேணாம், இது பண்ணு, எது பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு யூட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் யூட்டர்ன் போட்டு எப்படி போகிறாங்களோ அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்களெல்லாம் பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் பொதுவாக அந்த சந்திரன் கேது எனவே பார்க்கலாம். அது சூரியனுடைய வீட்டில் இருக்கனால பொதுவாக மாமனாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு இந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்குது, கொஞ்சம் கை காலம் ஒரு மாதிரி விடவெடுக்கிறது போகுதுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகும். கடனால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான வழிபாடுகளில் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். சந்திரன் கேத்து சேர்ந்துன்னா என்ன பேசுறீங்கன்னே தெரியாது, ஆனால் பேசுறது எல்லாமே பயங்கரமான உண்மைகளாக இருக்கும், மற்றவங்களுக்கு வலிக்கும். எல்லாமே எல்லா விஷயத்தையுமே நம்ம ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள். ஒரு சில இடங்களில் வீட்டில் நம்ம பேசுகிறதே பார்த்திங்கன்னா பரத்தியார் வெளியாளுகளை பேசுகிற மாதிரி கோபப்படுவோம். வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசினா அவ்வளோ நல்லது. ஆனால் நம்ம ரிவர்ஸில் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி கட்டிட்டு வீட்டில் வந்தால் கையா முய்யான்னு குதிக்கிறது. அப்படிலாம் இந்த நாள் பண்ணக்கூடாது. குடும்ப நபர்களில் மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு கண் இன்ஃபெக்ஷன் போகும், ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, பொறுமையாக இருக்கலாம். கோமதி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது காரியங்கள் ஜெயிக்கும். புது விஷயங்கள், ஏற்பாடுகள் சும்மா ஜாமுன்னு நடக்கும். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் தள்ளி போகாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப பொன்னான நாளாக இருக்கப்படுறது. ஒரு விஷயத்தை ரொம்ப வல்லுநர்களாக நீங்கள் மாறுவீர்கள். மற்றவர்கள் தெரியாத விஷயம் கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெரிந்து அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. இரவு நேரத்தில் திடீர் வேலை நிமித்தமான பயணம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில பேருக்கு நைட்டு தூக்கம் வராது, என்னமோ சம்மந்தமில்லாமல் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டாவே
நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும், அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேளை அப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படிலாம் ஆகாது, நம்ம தான் நினச்சிப்போம். அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை இன்றைய நாள் கட் பண்ணால் போகிறோம். இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க. ஓவரான திங்கிங் இருந்தாலும் உடம்புக்கு ஆகாது. தூக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர், மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் உண்டு. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான சலுகை மற்றவர்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அருமையான நாள். இந்த நாள் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. இந்த நாள் பாதி நாள் வீட்டில் இருக்கலாம்னு தோணும். அங்கே போனாலும் சம்மந்தமெல்லாம் பேப்பர் படிக்கிறது, எந்த விஷயம் தேவையோ இல்லையோ அதை பற்றி கேள்வி கேட்கறது, சப்ஜெக்ட் விட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது, இல்லை பாஸ் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே போகிறாரு, அவர் எங்கே வராருன்னு உட்காந்து கதை பேசுறது, அரட்டை அடிக்கிறது, இதுதான் இன்றைய நாளுடைய வேலையாக இருக்க போகிறது. வேலையில் சில சுணக்கங்கள் கண்படக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வேலையில் சிரமப்பட்டு தான் இன்றைய நாள் நீங்கள் கடத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் உடல்நிலைகள் ஆரோக்கியம் சந்தோஷத்தில் குறையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புறம் பேசுகிறோன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னாச்சு தெரியுமா, நேற்று அவன் என்ன பண்ணான் தெரியுமா, சரியாக மாட்டிட்டான் அப்படின்னு கதை பேசணும்னு வைங்க, ஆறு உட்காந்து 10 பேர் பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ முக்கியமான வழிபாடுகளில் பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. மனோபலம் அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். முயற்சின்னு ஒன்று பண்ணால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதுகு வலி லைட்டாக ஒரு சில பேருக்கு ஆரம்பிச்சிருக்கும். நேற்று நைட்டிலேருந்தே முதுகு வலி ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட ஒரு சின்ன மன வருத்தம், நான் பேச மாட்டேன் போ உங்க கூட நான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. வெளியே தான் பார்த்துக்கணும். இன்றைய நாள் மெயினாக வெளியே இருக்கிறவங்கக்கிட்ட இதை எல்லாமே எதிர்க்கிறது, இல்லை மற்றவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது, இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை மற்றவங்க கிட்ட நம்ம புகுட்டக்கூடாதுன்னு சொல்லுது. மற்றவங்க தலையில் அதை பூட்ட ட்ரை பண்ணக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மெயினாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராசி லக்னத்தில் ராகு இருக்காரு, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் கேத்து, கூடவே சந்திரன் இருக்கனால பொதுவாகவே மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியா நமக்கு பயங்கரமாக வேலை செய்யும். மற்றவங்களோட சப்போர்ட் ஆதரவு, வேறு மொழி பேசக்கூடிய வேறு பாஷை பேசக்கூடிய ஒரு மூத்த பெண்ணின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய வெற்றி மிகப்பெரியது. அது நமக்கு பயங்கர ஒத்தாசையாக இருக்கும். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. அசாத்தியமான வலிமை கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சிவன் பார்வதி வழிபாடு. ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் எப்படி தீர்க்கலாம், அதாவது உடம்பு வேற படாத படுத்துது, அது இல்லாமல் கடங்கான வேற டார்ச்சர் பண்ணுறான், இது எப்படி தீர்க்கலான்னு உட்காந்து யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வந்துடும். இந்த நாள் 3-4 மணிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஐடியா வரும். அதை வச்சு ஒரு சின்ன சின்ன கடன்லாம் இருக்கும்ல, கைமாத்தா வாங்கியிருப்போம், அந்த கடன் எல்லாமே இந்த நாள் எப்படி அடைக்கலான்னு உட்காந்து திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் வந்து போகும். வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் தேவையே இல்லாத உங்கள் மேலே ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ரொம்ப அருமையாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி.